இன்று நடக்கும் இந்த கருத்தரங்கு நம்மளுடைய ரூரல் ஏரியாவில் உள்ள, அதாவது பர்டிகுலராக கிராமங்களில் உள்ள மாணவர்களை எவ்வாறு ஒரு நாடு முன்னேறுவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கருத்தரங்கு. இது நமது தமிழகத்தினுடைய கவர்னர் அவர்கள் இதை அத்துணை துணைவேந்தர்களையும் அழைத்து இந்த நாடு முன்னேற வேண்டுமானால் உயர்கல்வியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை பற்றி இங்கு ஆழ்ந்த முறையில் சிந்தித்தார்கள். இந்த வகையிலே இங்கு இருக்கும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் மற்றும் அந்த துறையை சார்ந்த பல வல்லுநர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இதை எவ்வாறு எடுத்துச் செல்ல வேண்டும், அவ்வாறு எடுத்துச் செல்லும் பொழுது 2047 இந்தியா ஒரு வல்லரசாக மாற எப்படி இது உதவி பெறும் என்பதை கூறியிருக்கிறார்கள். நான் துணைவேந்தராக பதவியேற்றவுடன் நான் இந்த இந்திய பல்கலைக்கழகத்தை கிராமங்களுக்கு எடுத்துச் சென்று அவர்கள் எவ்வாறு இந்த பல்கலைக்கழகத்தை படிக்க வேண்டும், எவ்வாறு குறைந்த செலவில் படிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தேன். நான் மட்டுமல்ல, எங்களுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் அதை அழகாக எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை அருமையாக கிராமத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். அதன் விளைவாக 10% தான் இருந்த இந்த மத்திய பல்கலைக்கழகம் இன்று எங்களுடைய ரூரல் பாப்புலேஷனை 10% 30% உயர்த்தியிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழில் எங்களுடைய நுழைவுத் தேர்வை எழுதலாம் என்று நாங்கள் அங்கே முயற்சி செய்கின்றோம். இந்த முறையிலே மத்திய பல்கலைக்கழகம் கிராமத்திற்குள் நுழைந்து விட்டது என்பதை நான் உறுதியாக கூறுவேன். இன்னும் எங்களுடைய மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருந்து படித்தாலும் அவர்கள் சுற்றியுள்ள கிராமங்களில் என்ன செய்ய வேண்டும், கிராமங்களை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாரத பிரதமர் கூறியது போல 2047 இது ஒரு வல்லரசாக கட்டாயமாக மாறும்.